கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜீவ வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். சொந்து போகாதீங்க. பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமும் 17:26. இப்போதும் கர்த்தாவே, நீரே தேவன், நீர் உமது அடியானை குறித்து இந்த நல்ல விசேஷத்தை சொன்னீர். நீர் உம்முடைய அடியானை குறித்து இந்த நல்ல விசேஷத்தை சொன்னீர். பாருங்க, இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு நல்ல விசேஷத்தை சொல்லுவார். நல்ல விசேஷத்தை சொல்லுவார் அப்படின்னா, சிலர் பார்த்து கேட்பாங்க, ஏதாவது விசேஷம் உண்டா சொல்லுங்க அப்படின்னா, ஏதாவது நல்ல காரியம் உண்டா, ஏதாவது நற்செய்தி உண்டா அப்படின்னு கேட்பாங்க. அதான் அர்த்தம். ஏதாவது விசேஷம், எப்படி இருக்கீங்க, ஏதாவது விசேஷம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அதான் இந்த வார்த்தை. தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல விசேஷத்தை சொன்னார். என்ன விசேஷத்தை சொன்னார்? வீடு கட்டுவேன்னு சொன்னார். அவன் வீடை கட்டுவேன்னு சொன்னார். அது நல்ல விசேஷம். உங்களுக்கு நீ ஆண்டு சொல்ல போகிறாரு, நான் வீட்டை கட்டுற போகிறேன், திருமணத்தை நடத்த போகிறேன், குழந்தை பாக்கியத்தை தரப்போகிறேன், உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன், உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறேன், நீங்கள் கொஞ்சம் இடத்துல தலையை உயர்த்த போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாரு. அதான் நல்ல விசேஷம். ஏசப்பா அப்படி தான் நல்ல காரியங்களை அறிவிப்பார், பெரிய காரியங்களை அறிவிப்பார், நமக்கு செய்ய போகிற நற்காரியங்களை அறிவிப்பார், நல்ல விசேஷத்தை சொல்ல போகிறார். இத்தனை காலங்களும் எந்த நல்ல செய்தியும் கேட்கல, நல்ல காரியத்தை யாரும் அறிவிக்கவும் இல்லை, நீங்கள் நல்ல காரியத்தை பார்க்கவும் இல்லை, எந்த நல்ல விசேஷத்தை நீங்கள் பார்த்ததில்லை. இனி அப்படி அல்ல. உங்கள் குடும்பத்தில் நல்ல விசேஷமான செய்தி கேட்கப்பட போகுது. நல்ல விசேஷமான காரியம் நடக்க போகுது. நல்ல முக்கியமான நிகழ்வுகள் நடக்க போகுது. நல்ல விருந்துகள், குறிப்பாக நல்ல திருமண ஆராதனைகள், புதிய கட்டிட கட்டுமான பணிகள், கட்டிட பிரதிஷ்டைகள், திறப்பு விழாக்கள், இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டு செய்ய போகிறார். அதற்கான காரியத்தில் ஆண்டுடைய கிரியை வெளிப்பட போகுது. ஏன்னா நல்ல விசேஷத்தை சொல்லுகிறவர், நல்ல விசேஷத்தை சொல்லுகிற ஒரு ஆண்டவர், செய்கிற ஒரு ஆண்டவர். நம்புவீங்களா? உங்களுக்காக இன்றைக்கு ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் நல்ல விசேஷமான காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கும் செய்ய ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தாவீதுக்கு நல்ல விசேஷத்தை சொன்னவர் இதோ இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நல்ல விசேஷமான செய்தியை கொண்டு வாருங்க. நற்செய்தி, ஒரு நல்ல தகவல் வரட்டும். உங்களுக்கு தேர்வில் வெற்றி வந்து விட்டது, இன்டர்வியூவில் வெற்றி கிடைச்சி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குது, கர்த்தர் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆக்கி விட்டார். இப்படி நல்ல நல்ல காரியங்கள். வழக்கில் வெற்றி கிடைத்து விட்டது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உருவாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல செய்திகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கேட்கும்படி செய்து வாழ்க்கையில் சந்தோஷப்படுத்துங்க. இன்றைக்கே அற்புதம் நடக்கணும். இன்றைக்கே நல்ல விசேஷமான செய்திகள் நம்முடைய பிள்ளைகள் காதில் கேட்கட்டும். நீர் அப்படி செய்து விட்டீங்க. குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிரப்பும். தேவ கிருபை இருக்கட்டும். இந்த நாளில் இனி அவ்வளவுதான் சொல்லி யார் இருந்தாலும் ஒரு அற்புதத்தை செய்து அவங்க கண்ணீரை தொடச்சி வாழ வச்சிருங்க. நீர் அப்படி செய்து நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.